ஒரு வகுப்பில ஆங்கில ஆசிரியர் உள்ள நுழையிறாரு. இருக்கிறதுலே மிக கஷ்டமான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் தான். ஏன்னா, அவர் இங்கிலீஷ்லயும் நடத்த முடியாது, தமிழ்லயும் நடத்த முடியாது. 2யும் கலந்து ஏன்னா அவனுக்கு புரியாது மாணவர்களுக்கு. அப்ப அவங்களுக்கு புரியிற மாரி நடத்தணும். ஆனா, இவர் வந்து ஸ்ட்ரிக்ட்டான ஆங்கில ஆசிரியர். உள்ள நுழைஞ்சாரு, எல்லாம் எந்திரிச்சு குட் மார்னிங் சொன்னாரு. இவர் என்னாரு, இங்கிலீஷ் பீரியட் இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பான ரூல்ஸ் போட்டிருந்தாரு. உடனே ஒரு மாணவன் வந்து வரல. முதல் நாள் வரல. "அடடே டேய் வரல, ஏன் வரல?" "சார் லீவ் லெட்டர் எழுதி கொண்டா, இங்கிலீஷ்ல எழுதி கொண்டா" அப்படின்னா, அவன் உடனே எழுதி கொண்டு போய் குடுத்தான். அத படிச்சு பார்த்தாரு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்ன எழுதியிருந்தான்னா, "ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் மை மாமா மேரேஜ். ஐ கான்ட் ஏபிள் டூ அட்டெண்ட் த கிளாஸ்." பாருங்க எப்படின்னு. மாமாவுடைய கல்யாணத்துக்காக வரல அப்படிங்கிறத இப்படி இங்கிலீஷ் எழுதி வச்சிருக்கிறான். இன்னொரு மாணவன் லேட்டா வரான். லேட்டா வந்தவனுக்கு ஆசிரியர் கேட்குறாரு, "ஏன்டா லேட்டு? லேட்டா வந்ததுக்கான காரணத்த சொல்றா." அப்படின்னு உடனே அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அவன் ரோட்ல வர்றப்போ காட்டுக்குள்ள வந்திருக்கிறப்ப ஒரு பாம்பு ஒண்ணு இருந்திருக்குது. அத பார்த்து பயந்து நின்றுருந்தங்காட்டி பள்ளிக்கூடம் வரதுக்கு லேட்டு. அது இங்கிலீஷ் சொல்ல எனக்கு தெரியல. உடனே நம்ம லோக்கல் இங்கிலீஷ், "சார் வென் ஐ வாஸ் கம் டு ஸ்கூல், ஐ சா எ ஸ்னேக். தட் டைம் த ஸ்னேக் வாஸ் டேக்கிங் எ பிக்சர்" அப்படின்னா. ஆசிரியர் அப்படியே பயந்துட்டாரு. "டேய் இங்கிலீஷ்டா, சரி வா வா உள்ள வா உள்ள வா உள்ள வா" அப்படின்னு உள்ள வந்துட்டான். உடனே ஆசிரியர் பார்த்து ஒரு மாணவன எழுப்பி, "தம்பி நான் ஒரு பழமொழி சொல்லப் போறேன். இந்த பழமொழிய அப்படியே இங்கிலீஷ்ல மாத்தணும். என்ன? கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்காத." இதுதான் அந்த பழமொழி. அப்போ சொல்லு பார்க்கலாம் இங்கிலீஷ்ல. பையனுக்கு தெரியல. சொல்லுன்னா உடனே வாத்தியார் அடிப்பாரு, மிரட்டுவாரு. என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம்னு சொல்லிட்டு, "சார் என்ன பழமொழி சொல்லுங்க மறுபடியும்." "கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்காத." உடனே பையன் சொல்றான், "இது என்ன சார் சாதாரணம் பாருங்க. சாப் கோக்கனட் டேக்கு, வேப்பிள்ளையாருக்கு டொக்கு." ஆசிரியர் அப்படியே பயந்துட்டாரு. என்னய்யா இது? டோன்ட் டிராப் வே பீட்டர் டூ பால் அதான் பழமொழி. இவன் என்னமோ சாப் கோக்கனட் டேக்கு, வேப்பிள்ளையாருக்கு டொக்குங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுத்து போயிட்டாரு போங்க. உடனே இன்னொரு மாணவன் இருந்தான். அந்த மாணவன் வந்து வகுப்புல பேசிக்கிட்டு இருந்தான். பக்கத்துல இருக்கிற மாணவர்ட்ட. உடனே ஆசிரியர் போய் கேட்குறாரு, "ஏன்டா எல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னா, "சார் ஐ டாக்கு, ஹீ டாக்கு, ஒய் ஆர் ரமேஷ் மிடில் டாக்கு" அப்படின்னு ஆசிரியர் வெறுத்து போயிட்டாரு. என்ன இங்கிலீஷ எப்படி தான் வளர்த்தது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து போயிட்டாரு போங்க.